Hi, எல்லாருக்கும் வணக்கம். இப்போ ரீசெண்டா மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அப்டேட்ஸ் பத்தி தான் நான் இப்ப சொல்ல போறேன். The thing is each and every day மார்க்கெட் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ், மார்க்கெட் பத்தின அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்க மெசேஜஸா இருக்கட்டும், வெப்சைட்ஸா இருக்கட்டும், நியூஸ் சேனல்ஸா இருக்கட்டும், நியூஸ் பேப்பர்ஸா இருக்கட்டும், ஆர்டிகல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசஸ் கொடுக்கக்கூடிய கம்பெனிஸா இருக்கட்டும், இது எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு மிக முக்கியமான அட்வைசஸ். அதுலயும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிலேட்டட் கம்பெனிஸ் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஃபண்ட்ஸ், அந்த கம்பெனிஸ் கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே பை ஆன் எவ்ரி டிப்ஸ், பை ஆன் எவ்ரி டிப்ஸ், பை ஆன் எவ்ரி டிப்ஸ் அப்படின்றது வந்து ஈச் அண்ட் எவ்ரி டிப்ல போய் பை பண்ணிட்டே இருங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸை இன்வெஸ்டர்ஸ்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே, நல்ல விஷயம், இல்லைன்னே சொல்லல, நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்த பை ஆன் டிப்ஸ்ன்றது எங்க எந்த டைம்ல போயிட்டு நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு விஷயத்துக்காக சொல்றேன். இந்த வீடியோ நான் பேசணும்னு நினைச்சேன். மார்க்கெட் வந்து இப்போ ரீசெண்டாக ஆல் டைம் ஹை கொடுத்துட்டு ஆல் டைம் ஹைல இருந்து நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டோட இண்டெக்ஸ் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எல்லாமே வந்து ஒரு கரெக்ஷன் மோட்ல கொடுத்துட்டு இருக்கான். லாஸ்ட் ஒரு 5 to 6 days அந்த கரெக்ஷன் மோட் போயிட்டு இருக்கு. இந்த டைம்ல வந்து இந்த டிப் மார்க்கெட் இப்போ கிடைச்சிருக்கிறது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி நினைச்சு உள்ள என்டர் ஆகாதீங்க. ஃபர்ஸ்ட் டேக் சம் டைம். ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கனாலும் சரி, உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நல்லா கீழே இறங்கி இருக்கு அப்படின்னு நினைச்சிருந்தீங்கனாலும் சரி, உங்களுடைய ஸ்டாக்ஸ்னோட வேல்யூவா இருக்கட்டும், வேற ஏதாச்சும் ஃபண்ட்ஸ்னோட வேல்யூவா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, பெருசா ஒன்றும் அதை பத்தி ஒரி பண்ணிட்டு ரொம்ப இப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணதோட வேல்யூ வந்து இப்படி குறைஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு தாட்டுக்கு போயிட்டு ஒரு பேனிக் மூடை நீங்களே கிரியேட் பண்ணிக்காதீங்க. ஏன்னா மார்க்கெட்ல இன்னும் ஒரு பேனிக் மூட் வரப்போகுது. மிக மிக மோசமான ஒரு பேனிக் மூட் வரும், பேனிக் சுச்சுவேஷன் வரும். அந்த சுச்சுவேஷனையும் பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்னா எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கண்டிப்பா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து மைனஸ்ல போகும் தான், இல்லைன்னு சொல்ல. அதை பார்த்து நிறைய நம்ம ஒரி பண்ணிட்டு நம்மள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்போம். இந்த சுச்சுவேஷன்ல வந்து கொஞ்சம் மார்க்கெட்டை விடுங்க, லெட் இட், அது போகட்டும். போயிட்டு அதனுடைய ஒரு பாட்டம் எங்கன்றதை எடுத்துட்டு ரிவர்சல் பாயிண்ட் கிடைக்கும். அந்த ரிவர்சல் பாயிண்ட்ல உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸா இருக்கட்டும், இல்லை இண்டெக்ஸ் பேஸ்டா இருக்கட்டும், இல்லாட்டி வந்து ஸ்டாக்ஸா இருக்கட்டும், இதுல எதுல வேணா நம்ம திருப்பியும் வந்து பை ஆன் டிப்ஸ்க்கு திருப்பியும் உள்ள என்ட்ராது பார்க்கலாம். இப்ப நான் சொன்னது எல்லாமே இந்த பை ஆன் டிப்ஸ்னுடைய மோடுக்கானது. நம்மளுடைய ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு தான், நாட் ஃபார் ஆப்ஷன்ஸ். இந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்றவங்க வந்து இதை எடுத்துட்டு தப்பான முறையில ஆப்ஷன்ஸ் ஆவரேஜ் பண்ணலாம்னு நினைச்சிடாதீங்க. தப்பி தவறி கூட அப்படி எதுவும் பண்ணிட போறீங்க. அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஸ்டாக்ஸ், போர்ட்ஃபோலியோ, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் நிறைய நான் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றவங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ். ஒரு 2 weeks வந்து வெயிட் பண்ணுங்க. 2 weeks வெயிட் பண்ணோடனே இந்த மந்த்னுடைய 26ல இருந்து 28th or 29th ஆர் April 1st week அந்த டைம்ல நம்மளுக்கு அந்த என்ட்ரி பாயிண்ட் கிடைக்கும். நம்ம ஏற்கனவே வாங்கியிருக்க வேல்யூல இருந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னா திருப்பியும் ஒரு 1.5 to 2 lakhs வந்து இன்வெஸ்ட் பண்றது, இல்ல 1 to 1.5 lakhs இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஸ்பேஸ் கிடைக்கும். அந்த இடத்துல நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் பை ஆன் டிப்ஸ் அப்படின்ற ஒரு இடத்த எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா நல்ல ப்ராஃபிட் லெவல்ல வரலாம். இது எந்த ஸ்டாக்ஸ் வாங்கியிருந்தாலும், எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்கியிருந்தாலும் சரி, இது வந்து பர்டிகுலரா இந்த ஸ்டாக்ஸ் அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் கேட்டு குவைரிஸ், கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப இது பண்ண வேணாம். ஸோ அதுக்காக நான் சொல்றேன். கண்டிப்பா இந்த பீரியடை வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். எல்லா இன்வெஸ்டர்ஸும், எல்லா ட்ரேடர்ஸும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஒரு அவேர்னஸ்க்காக இந்த விஷயத்த சொல்றேன். பை ஆன் டிப்ஸ்ன்றத அடிக்கடி போய் எடுத்துட்டு இருக்க வேணா, ஒரு 2 weeks வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட், ஹாவ் அ நைஸ் டே, ஹாப்பி ட்ரேடிங்.